முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அது பற்றிய நேரடி தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனரா? அது குறித்த கூடுதல் தகவல்கள் என்ன? தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் தற்போது பங்கேற்றுள்ளனர். இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாகவே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் மறைந்த முதலமைச்சர் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள எம்ஜிஆர் நினைவக அந்த வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள அந்த இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு மரியாதை செலுத்திவிட்டு அதன் பிறகே தலைமைச் செயலகத்துக்கு வந்தனர். இந்த அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சரியாக 11:30 மணி அளவில் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படலாம் என தெரிகிறது. அமைச்சரவை கூட்டம் தொடங்கியவுடன் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு இரங்கல் தெரிவித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக எம்ஜிஆர் நினைவிடத்திலேயே தற்பொழுது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார். அங்கு நினைவிடம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசினுடைய அனுமதி பெறுவதற்கான ஒரு தீர்மானம் இங்கு நிறைவேற்றப்பட்டு அது மத்திய அரசுக்கு அனுப்பப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தற்போது அசம்பிளி செஷன் முடிந்துவிட்டது. ஏற்கனவே சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்துவிட்டது. ஒரு கூட்டத்தொடர் தொடங்கும் முன்பு ஆளுநர் உரையுடன் தான் தொடங்க வேண்டும். ஆளுநர் தான் முடித்து வைப்பார். அந்த வகையில் 2 மாதங்களுக்கு முன்பே ஆளுநர் கூட்டத்தொடரை முடித்து வைத்து விட்டார். இந்த ஆண்டுக்கான 2016ஆம் ஆண்டிற்கான கூட்டத்தொடரை முடித்து வைத்து விட்டார். 2017ஆம் ஆண்டு தான் அந்த கூட்டத்தொடர் ஆளுநர் உரை முதல் நாள் ஆளுநர் உரையுடன் தான் தொடங்க வேண்டும். அதற்கு பிறகுதான் முதலமைச்சருக்கு 2வது நாளில் அஞ்சலி செலுத்தப்படும் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு. ஆகையால் அதற்கு முன்பாகவே இந்த 20 நாட்களில் இன்னும் 20 நாட்கள் இருக்கின்றன. இந்த 20 நாட்களுக்குள்ளாகவே சிறப்பு கூட்டம், அதாவது சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டி மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு இரங்கல் தீர்மானம் மற்றும் தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஜிஎஸ்டி மசோதா தொடர்பாகவும் இந்த அமைச்சரவையில் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜா, ஜிஎஸ்டி விவகாரம், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நினைவிடம் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் காவிரி விவகாரம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுமா? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? ஏற்கனவே கடந்த அக்டோபர் 11ஆம் தேதி முதலமைச்சர் செப்டம்பர் 22ஆம் தேதி மருத்துவமனையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட பிறகு அவரிடம் இருந்த பொறுப்புகள் அனைத்தும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் கடந்த அக்டோபர் 11ஆம் தேதியே கொடுக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு 2 அமைச்சரவை கூட்டங்கள் நடைபெற்றன. அவரது தலைமையில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் 2 அமைச்சரவை கூட்டங்கள் நடைபெற்றன. அந்த கூட்டத்திலும் காவிரி பிரச்சனை, அப்பொழுது காவிரி பெரிய அளவில் பிரச்சனையாக இருந்த நீர் தொடர்பாக அந்த கூட்டத்தில் அது விவாதிக்கப்பட்டு மத்திய அரசிடம் அதற்காக இங்கிருந்த தலைமைச் செயலாளர் கூட அங்கு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். அதேபோல் தொடர்ந்து கடிதங்கள் தொடர்பாக எழுதப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த கூட்டத்தில் அது குறித்தும் பேசப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. முழுவதுமாக கூட்டம் முடிவுற்ற பிறகுதான் எது போன்ற விஷயங்கள் எடுக்கப்பட்டன என்பது குறித்த ஒரு முழு விவரம் தெரிய வரும்.